மாங்கல்யே சிவி சர்வார்த்த சாரியை சரண்யே பிரம்மதே கௌரி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நண்பர்களே. தமிழ் புத்தாண்டு 2024 சித்திரை திருநாள் வழிபாட்டை எந்த நேரத்தில் செஞ்சா சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்குங்கிறத இந்த காணொலியில நம்ம பார்ப்போம். தமிழ் மாதங்கள்ல சித்திரை மாத பிறப்பு அப்படிங்கிறது சித்திரை முதல் நாள் நமக்கு தமிழ் புத்தாண்டா நம்ம கொண்டாடுறோம். சித்திரை மாதம் இறைவனுக்குரிய மாதங்கள்ல ஒன்றா கருதப்படுது. இந்த சித்திரை திருநாள் வசந்த காலத்தினுடைய ஆரம்பமா இருக்கு. இந்த நாளை மக்கள் உற்சாகமா கொண்டாடுறது வழக்கம். சித்திரை மாத பிறப்பு தமிழகத்துல தமிழ் புத்தாண்டு, அதே மாதிரி கேரளால சித்திரை விஷுவாவும் கொண்டாடப்படுது. ஜோதிட ரீதியா மட்டும் இல்லாம ஆன்மீக ரீதியாவும் இந்த மாசம் ரொம்பவும் சிறப்பான மாசமா கருதப்படுது. நவ கிரகங்களினுடைய தலைமை கிரகமான சூரிய பகவானினுடைய இயக்கத்தை வச்சுதான் தமிழ் மாதத்தை கணக்கேற்றோம். இப்ப இந்த சூரியன் மேஷத்துக்கு வரும்போது சித்திரை 1ஆம் தேதி ஆகுது. வரிசையா ஒரு மாதத்திற்கும் ஒரு ராசியிலையும் அவர் பிரயாணம் செய்வார். சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதை தான் நம்ம மாத பிறப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி மேஷம் முதல் மீனம் வரைக்கும் தன்னுடைய ஒரு சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து மீண்டும் மேஷத்துக்கு ஒரு புதிய பயணத்துக்கு வர்றதை தான் நம்ம தமிழ் புத்தாண்டா சித்திரை 1ஆம் தேதியை நம்ம கொண்டாடுறோம். 60 வருடம் கொண்ட தமிழ் ஆண்டுகள்ல தற்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சோபக்கிருது வருடம் அப்படிங்கிறது ஏப்ரல் 13ஆம் தேதியோட முடிஞ்சு ஏப்ரல் 14ஆம் தேதி குரோதி அப்படிங்கிற ஒரு புதிய தமிழ் வருடம் பிறக்க ஆரம்பிக்குது. இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் மேஷ ராசிக்குள்ள நுழையிறாரு. ஏற்கனவே மங்களகாரகனான இந்த குரு பகவான் மேச ராசியில தான் இருக்கிறார். இந்த குருவோட சூரியன் உள்ளதால இந்த நாள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளா கருதப்படுது. ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவோட இந்த சூரியன் சென்று சேர உள்ளதால இந்த சித்திரை 1ஆம் தேதி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளா கருதப்படுது. இது போன்ற சூரிய குரு சேர்க்கை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் நடக்கும்னு ஜோதிடத்துல சொல்லப்படுது. இந்த ஆண்டு கூடுதல் விசேஷமா சூரியனுக்குரிய நாளான ஞாயிற்றுக்கிழமையிலேயே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது. அது மட்டுமல்ல, முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி திதியும் பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் அன்னத்தன்னைக்கு சேர்ந்து வர்றதுனால இந்த தமிழ் புத்தாண்டு மிகவும் அற்புதமான நாளா இருக்கும். ஏப்ரல் 13ஆம் தேதி மாலை 5:01 மணிக்கே சஷ்டி திதி துவங்கிறது. ஏப்ரல் 16ஆம் தேதி மாலை 4:47 மணி வரைக்குமே இந்த சஷ்டி திதி இருக்கு. ஆகையால ஏப்ரல் 14ஆம் தேதி முருக வழிபாட்டினையும் தமிழ் புத்தாண்டு வழிபாட்டையும் சேர்த்தே செய்யலாம். அது சேர்ந்தே செய்யறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். ஏப்ரல் 13ஆம் தேதி அன்னைக்கு இரவே நம்ம வீட்டு பூஜை அறையில ஒரு தட்டுல மா, பலா, வாழை அப்படிங்கக்கூடிய முக்கணிகளோட சில பிற கனிகளையும் நம்ம சேர்த்துக்கலாம். தானிய வகைகள் கண்டிப்பா வேணும். 9 தானிய வகைகள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நகைகள், பணம் இவை எல்லாத்தையும் வச்சு அதற்கு அருகில முகம் பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடியும் நம்ம வச்சுக்கணும். ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு காலையில நம்ம எழுந்ததையும் பூஜை அறையில சென்று அந்த பழங்கள், தானியம், நகை, பணம் ஆகியவற்றை பார்த்து தொட்டு வணங்கிட்டு கண்ணாடியில நம்மளோட முகத்தை பார்க்கணும். இதுதான் மிகச்சிறந்த ஐதீகம். மேலும் இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு காலையில 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் சித்திரை திருநாள் வழிபாட்டை செய்யறதுக்கு மேலும் ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு காலையில 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் இந்த சித்திரை திருநாள் வழிபாட்டை செய்யறதுக்கு மிகவும் சிறந்த ஏற்ற நேரமா இருக்கு. இந்த நேரத்துல வீட்டுல விளக்கேத்தி சூரிய பகவான், குலதெய்வம், மகாலட்சுமி ஆகிய எல்லோரையும் வழிபட்டு இந்த ஆண்டு செல்வ செழிப்பானதா இருக்கணும் அப்படின்னு நல்ல முறையா மனதை வேண்டிக்கிட்டு நமக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட வேண்டுதலையும் வச்சு அன்றைய தினம் இனிப்பு, புளிப்பு உள்ளிட்ட அறுசுவை அடங்கிய உணவுகளை சமைச்சு இறைவனுக்கு படைத்து விட்டு நம்மளும் சாப்பிடணும். புதிய ஆண்டுல பல வகையான உணர்வுகளையும் சமமாக எதிர்கொண்டு ஆரோக்கியத்தோடவும் பலத்தோடவும் அனைத்தையும் சமாளித்து மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் வாழ வேண்டும். இதை குறிக்கிறதுக்காகத்தான் இந்த அறுசுவை சமைக்கக்கூடிய வழக்கம் நம்மள இப்போ இருக்கு. குரோதி வருடத்தோட பொது பலன்களை நம்ம பார்க்கலாம். இந்த குரோதி வருடத்துல குரு பகவானும் சூரிய பகவானும் இணையக்கூடிய நாள்ல குரோதி ஆண்டு பிறக்கிறதால இந்த ஆண்டு தடைகள் நீங்கி திருமணம் போன்ற சுப காரியங்கள் அதிகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
நீண்ட காலமா நோயால பாதிக்கப்பட்டு அதுக்கு மருத்துவம் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு நோய் தீர்ப்பதாக அமையும் என்று சொல்லப்படுது. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கும். குரு சூரியன் ரெண்டும் பலமா இருக்கிறதுனால இந்த 2 கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு ஜோதிட பொது பலன்களா சொல்லப்படுது. இந்த ஆண்டு இனி ஆண்டு அமைய எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி.